அடக்கியாலும் ஆற்றலை வளர்ச்சி தானவற்றெல்லாம் தலைமை தொடங்கிய காசிவனும் மாயாதேவியும் முதல் ஜாமத்தில் மனித உருவோடு சேர்ந்தார்கள். அப்பொழுது சூர மதுமான் பிறந்தான். இரண்டாம் ஜாமத்தில் யானை அவதாரம் சேர்ந்தார்கள். தாரகாசூரன் பிறந்தான். மூன்றாம் ஜாமத்தில் சிங்க அவதாரம் சேர்ந்தார்கள். சிங்கமுகாசுரன் பிறந்தான். நான்காம் ஜாமத்தில் மேசம் என்று சொல்லக்கூடிய ஆட்டு உருவெடுத்து சேர்ந்தார்கள். என் அன்பத்தை அஞ்சமுகே பிறந்தாள். அதன் பிறகு வேதத்தில் மகளாகி மதுமை கோபலம் சூர மதுவன் பணம் கொண்டு வீர சிங்கம் போல் பானுவாமன் துண்டக்கேது சலான் சலமன் வீரன் விசித்திரன் இது போன்று 3300 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அழி அவர் வாங்க வேண்டும் நிறுத்தி அகில குழியிலே செப்பு தூரை நிலை நிறுத்தி இவனும் சிறட்டுமணி நமக்கு செய்தார்கள். எப்போது செல்கின்றோ அப்பொழுது ஒரு பூச்சக்கர தேர் வேண்டும் என்று சதா வீரர்கள் தியானம் பாட கூற நாங்கள் காலால் விட வேண்டிய வேலைகளை தேவப்பெண் கரத்தால் செய்ய இந்த சிவசங்கராபுரி வட்டத்திலே கிளம்பும் போதே வீட்டுல பெரிய போராட்டமா போச்சுங்க. போராட்டமா வீட்டுல இருந்து? ஆமா, எந்த நேரம் அடிச்சுக்கின்னு புடிச்சுக்கின்னு கடிச்சுக்கின்னு இதே ரோத்தனை தான். அடிச்சுக்குவாங்க புடிச்சுக்குவாங்க. அது என்னடா கடிச்சுக்கின்னு? வலு இருக்கிறவங்க அடிக்கிறாங்க, வலிவாது புடிச்சு கடிக்கிறாங்க. ஓ அப்படியா? ஆமா. எங்க நடந்தது? என் மொண்டாட்டி அண்ணன் மொண்டாட்டி கொடாய்க்கு தண்ணி பிடிக்க போய்க்கிறாங்க. அங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல. என் அண்ணன் மொண்டாட்டி என் மொண்டாட்டி அடிச்சுட்டான். உடனே என் மொண்டாட்டி அவன் கையை பிடிச்சி கடிச்சிட்டான். முடியாதவ கையை பிடிச்சு 2 பேரும் சண்டை போட நேரம் வீட்டுக்கு வந்தது. அண்ணன் தம்பி அவங்களுக்கு தகவல் தெரியாது. என் அண்ணன் மொண்டாட்டி சும்மா இல்ல, அவங்க சாமான் அவங்க வீட்டுக்கு அவங்க சாமான எடுத்து அவங்க வீட்டுக்கு தனி கொடுத்து போய் சேர்ந்துட்டான். என்னடா சாமான்? கல்யாணத்துக்கு ஒரு சீர் வரிசை அண்டா குண்டா லொட்டு லோசுக்கு வச்சு வாரிக்கின்னு போயிட்டான். அண்டா குண்டா என்று ஏத்துக்கிறேன். அது என்ன லொட்டு லோசுக்கு? அண்டா குண்டான்னு எடுத்து போய் வெளியே வச்சா லொட்டு, வெளிக்கு எடுத்து உள்ள கொண்டு வச்சா லோசுக்கு. சாம்பாரா ஜிலேபி வாங்க. சரி, அவதான் போயிட்டாளே, இவன் சும்மா இருக்க கூடாதா? முன்ன வந்தால விட்டு போகும்போது நம்ம யாருன்னு சொல்லிட்டு இவன் சாமான் எடுத்து இவன் தண்ணி ஊத்துட்டு போய் சேர்ந்து 2 பேருமே தனி போய் சேர்ந்துட்டாங்க. உடனே 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆச்சு. ஆளுக்கு ஒரு தெரு போயிட்டான். சரி வேலைக்கு போனேன்னு சொல்லிட்டு என் மண்டாட்டி விட்டு சாப்பாடு போறேன்னு கேட்ட பாவம் தான். அருகட்ட கம்யூனிட்டி உனக்கு புத்தி இருக்குதா? ஜென்மமாடா வயிற்றுக்கு என்ன சொல்றேன், எனக்கு சேர்த்து போயிடா என் முகத்துல முடிஞ்சு சண்டையும் யாராண்ட வந்து கை என் மொண்டாட்டி என்ன கேக்குறான். உன் பொண்டாட்டி ஒண்ணு கேட்க சொல்றதுல கை பாவனை கேட்ட உடனே ஏன்டி இப்படி கேக்குற? எந்த நேரம் போடுற மாதிரி தானே போடுற சாப்பாடு போறேன்னு எந்த நேரம் தீனி அலையுது. என்ன கேட்டான் தீனி அலையிறிய ஒப்பா சம்பாதிச்ச சொத்து இருக்குதா அத போய் பணத்தோட கம்மி என்ன கேக்குறாங்க? சரியான பூனை காசு அப்பதாங்க யோசனை வந்தது. என்ன யோசனை? நான் தனி கொடுத்தன போட்டா நான் தனி வந்துட்டேன். அப்பன் சம்பாதிச்ச சொத்து அப்படியே கிடைச்சு சொல்லிட்டு யோசனை வந்து ஒன்னு அதிகம் சேர்த்து வைக்கல. ஒரு புளிய மரம், ஒரு பசுமாடு, ஒரு ஏக்கர் நிலம். இவ்வளவு
தான் இருக்க வேண்டிய எங்க அப்பா போகும்போது விட்டு போனாரு. சொத்துக்காக அரிசின்னு பொண்ணு கலக்குறீங்க. நாங்க என்ன பண்ணுது, ஒரு செண்டுனா கூட கை கால ஒச்சிடும். ஆமா, அது நிலைமை விட மாட்டாலும் தம்பி, விட மாட்டோம். அண்ணன் தம்பி விட்டாலும் பொண்டாட்டி விட உயிர் போனாலும் போது ஒரு செண்டு அரை செண்டு கையை கால ஒச்சிட்டு. ஆமா, அதனால என்ன பண்ணு சொல்லிட்டு யோசனை பண்ண, 2 பேரும் பாங்கிட முடியாது. நேரா தலைவர் அந்த போய் இப்ப சொன்னேன், ஐயா ஐயா நானும் எங்க அண்ணன் சஞ்சனை கொடுத்து போயிட்டோம். எங்க அப்பா சம்பாதிச்சு சொத்து இருக்குது, அது 2 பாட்டு கொடுத்துருக்கோம். தலைவர் சொன்னாரு, உன்னை தெரியும், உங்க அண்ணன் தம்பி தெரியும், உங்க அண்ணன் தெரியும், உங்க அப்பா தெரியும், சொத்து எவ்வளவு எனக்கு தெரியுமான்னு கேட்டார். அப்பதான் சொன்னேன், சொத்து ஒண்ணு அதிகம் கிடையாதுங்க, ஒரு புளிய மரம், ஒரு பசு மாடு, ஒரு ஏக்கர் நிலம், இதுதான் இருக்குது அப்படின்னு. இவள்தான் இருக்க வேண்டிய சொத்துங்க. ஆமா, தலைவர் சொன்னாரு, ஒரு குடும்பத்துல ஒண்ணு பிறக்கிறவங்க கஷ்டத்தை அனுபவிப்பான், பின்னாடி பிறக்கிறவன் பிரச்சனை உண்டாக்கி ரொம்ப தொல்லை கொடுப்பான். இருந்தாலும் காலம் போற போக்கு சொத்தை 2ஆ பங்கிட்டாரு. எப்படி பங்கிட்டாரு? அண்ணன் தம்பி 2 பேரு. அப்பா சம்பாதிச்சது புளிய மரம், பசு மாடு, ஒரு ஏக்கர் நிலம். இந்த 3த்தையும் அண்ணனுக்கு மேல் பாகம், தம்பி உனக்கு கீழ் பாகம் வாங்கடான்ட்டார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அல்லவா? ஆமா, ஊராட்சி மன்ற தலைவர். ஆமாங்க, நன்றாக பங்கிட்டாரு. மேல் பாகம் எனக்கு தம்பி கீழ் பாகம்ட்டார். அந்த 1 மாசம் 2 மாசம் ஆச்சு, அவங்க வேலை பார்த்தா சரி தலைவர் சொத்து பங்கிட்டாரு. அந்தந்த சொத்து எங்க இருந்து பார்க்கலன்னு சொல்லிட்டு வீட்டுக்காக போனேன். போய் பார்த்தா வீட்டாண்ட போனா ஒரே சத்தம், அப்படியே ஜல 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 சத்தம் கேக்குது. என்னடா சத்தம்? பின்னாடி போய் பார்த்தா எங்க அண்ணன் புளியா மரத்தில் ஏறி புளியா மரம் முழுக்கிறான், பொத்து பொத்து பொத்துன்னு கீழே விழுது. பார்த்து எனக்கு கோவம் வந்து யாரோ வீட்டுக்கு போனேன், கோடி எடுத்தாந்த கீழே கிடந்த பழத்தை மற்ற மாதிரி கோலில் போட்டு நம்ம வீட்டுக்கு போனேன். மேல் பாகம் ஒண்ணு அதை இவருக்கு கோவம் வந்துருச்சா, எல்லாத்தையும் சேர்த்து தலைவர் திருப்பி சொன்னாரு, மண்ணனுக்கு மேல் பாகம் உனக்கு கீழ் பாகம் தான் சொன்னாரு. புளியா மரத்து மேல இருக்கிறவங்க அவனுக்கு சொந்தம், மரத்து விட்டு கீழே விழுந்தான். கீழே விழுந்த உடனே அது கீழ் பாகம் நான் போய்க்கிறேன். இரண்டாவது பாகம் ஒரு பசு மாடு இருக்குது, அது கண்ணு போட்டு பால் கறக்குது. இது சும்மா விட்டுனா நேரம் போனா கண்ணுக்குட்டி அவுத்து விட்டேன், கண்ணுக்குட்டி போய் முட்டுச்சு, கேனை எடுத்து போனேன், மொத்த பாலை கறந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஒன்ன வைத்து பால் கறக்கிற சமயத்துல நீ கறந்து எடுத்து போறிய 2வது பாகத்தை என்ன தலைவர் சொல்லி மரியாதை கொடுக்கணுங்க. தலைவர் கீழ் பாகம் சொன்னாரு, பசு மாடு மடி எங்க தொங்குது, பால் கறக்கும் போது பால் எங்க போகுது, கீழே பால் போது கேன்ல புடிச்சின்னு வந்துட்டேன். அது கீழ் பாகம் உனக்கு ஆமா எடுத்தாங்க பாவி துரோகி. என்னையா துரோகின்ற? தலைவர் சொன்ன தீர்ப்புக்கு தான் நான் பண்ணிச்சேன். அவர் 2ஆம் கட்டம் 3வது 1 ஏக்கர் நிலம் இருந்தது, அந்த 1 ஏக்கர் நிலத்தை ஓட்டி கலகா போட்டு கொத்து செடி போட்டான். 3 மாசம் ஆச்சு, ஒவ்வொரு செடியில காப்பிடிக்கா அரைப்படிக்கா நிறைய இருந்தது. பார்த்தேன் என் தம்பி பொல்லாதவன், எந்த சொத்து அனுபவிக்க முடியல, 4 ஆளை கூப்பிட்டுக்கணும், செடி இப்படி காய்ச்சி காயப்படிச்சு சொல்லிட்டு போயிட்டான். எங்க அண்ணன் நான் கேட்ட சும்மா இருப்பேன், ராத்திரி 7 மணிக்கு மொட்டாச்சிட்டு போனேன், மொத்த செடி கொடுக்கணும், காய பறிச்சு கோல் போட்டேன், செடி அங்கே போட்டு மருந்து வச்சு அவன் என்ன மேல் பாக்கம் சொந்தம், கீழ் பாக்கம் சொந்தம். மண்ணுக்கு மேல செடி இருக்குது, மண்ணு கீழே காய் இருக்குது. அப்ப மேல் பாக்க செடி அவனுக்கு சொந்தம், அவனுக்கு சொந்த காய் அவனுக்கு சொந்தம். வாழ்க்கை தெரியாது. அவர் 2ஆம் கட்டம் பலன் அனுபவி தப்பு கிடையாதுங்க. எங்க அண்ணன் அதுதான் யாராவது தலைவராண்ட போனா நீங்க தீர்ப்பு சொன்னீங்க, எந்த பலனை அனுபவிக்கல, தீர்ப்பை மாத்தி சொன்ன ஊர்ல இருக்கிறேன், ஊரை விட்டு போயிருந்தேன். தலைவர் சொன்னாரு, நான் சொன்ன மாதிரி உன் தம்பி பண்ணிட்டான் பாத்தியா, அதனால உனக்கு சாதகமா தீர்ப்பை மாத்திடுறேன். எப்படி இனிமே கீழ் பாகம் உனக்கு, உன் தம்பிக்கு மேல் பாகம் வாங்கடான்ட்டா. மகனை இப்ப என்ன பண்ண, எல்லாம் தான் ஆண்டவன் கோயில் தான், நான் ஒண்ணு பண்ண போறதில்ல. என்னடா கெட்டு வந்து கிடக்கிறமே, அப்ப சம்பாதிச்ச சொத்தை அனுபவிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டி புத்தி இருக்கு தேவலா, என்னடா செய்தா, அந்த 1 ஏக்கரை ஓட்டி கவுரு நட்டான். மேல் பாகம் யாருக்கு? உனக்கா? ஏய் பொண்ணா உனக்காட்ட மாட்டேன்டா பயிர் வைக்கிறான். உள்ள கவரியா அப்படியே கதிர முத்தி செண்டு இருந்தது, கூடிய அருவா எடுத்து போன கதிர எடுத்து கூடிய போட்டு தட்டா எடுத்து ஒரு பாகத்தை தலைவர் சொல்லிட்டார், பாடுபட்டாம பலனை அனுபவிக்கலாம். நீ இனிமே என் வீட்டு போய் தீர்ப்புக்கு வராது, அடிச்சு தொட்டு ஓட்டு வாங்க. நீ வந்து பாரு தீர்ப்புக்கு கீழே வாங்க, மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் போனோம். மென்டல் ஹாஸ்பிட்டலா? ஆமா உன்னாண்டுதான். என்னடா இவனை கால தாமரை கட்டில அள்ளி அள்ளி போட்டுறேன்.
கால தாமதம் எனக்கு ஓட்டு வலி அடிச்சுங்கிறீங்க. வயிற்று வலி நான் அரண்மனையில எல்லா வேலையும் செஞ்சுங்கிறேன். அவன் ஒரு வேலை கூட செய்யல வந்துட்டான். அது கேட்க மாட்டீங்க. நான் தவறு செஞ்சுதான் கேக்குறீங்க. உன்னதானே கேட்டாங்க, உன்னதானே கூட்டாங்க. இதான பேசடா மொத்த மேற்கு போலி கிளம்பிட அப்படியே. மிச்சம் ஒரு மனுஷனுக்கு மிஜாஜ் குத்து மிஜாஜ் கத்துக்கணும். அவன் மனுஷன் ஓட்ட சொல்றேன். உங்களை அவளைதான் சார் திருப்பி என் பேச்சு வைக்கணும். யாரு பார்த்து பாப்பா கடைக்கு வந்தானா உங்க போய் சொல்ல வச்சேன். என் பேச்சுக்கு வந்தேன். உட்கார என் பேச்சு நீ கை வாட்டுற அவன் ஆடி குறுக்க தலையை விட்டுக்கிற. நீ கை வாட்டலன்ட்டு அங்க அடிக்க போனாப்ல நீ கை வாட்ட நின்று பாரு. அதனால கை போச்சு. அவனுக்காக எனக்கு ஏற்கனியா ஆட்டோ தொப்பு ஹார்ட் அட்டாக். என்ன கால தாமதம் கேவலண்ணா சொந்தக்காரமா குலைக்கிறாங்க. என்ன படி பம்பா போச்சு. விறுவிறுப்பா கட்டி போத்த பண்ணி காய்ச்சி அவன் கையால போடுறான். என்னடா நல்லா அடிச்சுட்டுல அவன் பண்ற சாஸ்திரம் உனக்கு தெரியல போடு. என்ன காலம் அதாங்க நான் கல்யாணம் பண்றதுக்கு எங்க அம்மா பொண்ணு பாக்குறாங்க. பெண்ணு பாக்குறாங்க. நான் சென்னை வைக்கிறேன். சென்னை அங்க விட்டு விட்டு அடிக்கிறாங்களே. கை தெரியா கை அதாவது தண்ணி தண்ணியில வேலை சரி செய்ய. நேர்த்து ஆமாங்க. நானு அங்க வேலை செஞ்சு எங்க அம்மா சொன்னாங்க, சரி உன்னை விட சின்ன பசங்க கல்யாணம் பண்ணி 2 குழந்தை பெத்து வச்சுக்கிறீங்கள, ஆமா நீ மட்டும் ஏன்டா கல்யாணம் பண்ணி ஏன்டா காரி பண்ணி கலக்குற சொன்னாங்க. உடனே அம்மா நீ அங்கே சென்னையில வேலை செய்யறா, அங்கே பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. சென்னையில இருக்கிற பொண்ணு தேவையில்லம்மா, ஏன்டா அது பேண்ட்ல மாட்டிக்கின்னு சூத்த ஆட்டி சென்னையில இருந்து வந்து யாரோ ஒன்னு அட்டிக்க போறாங்க. அது அவங்க தேவையில்ல. ஒரு கிராமத்துல பொண்ணை பார்த்தனா நல்லா சேலை கட்டிக்கின்னு பொட்டு அகலமா வச்சுன்னு இருப்பாங்க, அந்த மாதிரி பொண்ணை பாருமான்னு சொல்லி 2 நாள்ல பொண்ணை பார்த்தாங்க எனக்கு. அப்படியா? ஐயோ மாரியாவா தாயே, மாரியாதா தாயே, மாரியாதா தாயே 2 நாள்ல பொண்ணை பார்த்தாங்க. வாடா வாடான்றாங்க. உடனே வந்த உடனே பார்த்தா கல்யாணத்தை நிக்க வச்சுக்கலான்னு சொன்னாங்க. பொண்ணு பார்த்தா கோயில் 7 மணிக்குலாம் எனக்கு தெரிஞ்சாங்க. காலை 7 மணிக்கு காலையில காலை முகூர்த்தம். காலையில வச்சுட்டாங்க. முகூர்த்தத்தை வச்சுட்டாங்க. உன்னை பார்த்த உடனே ஊர்ல இருக்கிற அந்த சத்தியமா சொல்றேன், என் பொண்டாட்டி உச்சுமீங்க. எல்லா ஜனங்களும் சொல்றாங்க, ஊத்தெல்லாம் சொல்றேன் உச்சுமீங்க உச்சுமீன்னு சொல்றேன். அந்த முகத்தை பார்த்தேன், அத லட்சுமி கலாம் ஓட்டுங்க. அப்படியே தண்ணி உச்சுமீங்க உடனே பாருங்க 7 மணிக்கு தாலி கட்டிட்டேன். சத்தியமா சொல்றேன், பொண்டாட்டி உச்சுமி தெரியுமா? உத்தமி பொண்டாட்டி. ஆமாங்க. அந்த நொலாங்கனியை பார்த்துருக்கேன். அதை விட 1 இன்ச்சு என் பொண்டாட்டி உச்சுமீங்க. 1 இன்ச்சு? ஆமாங்க. அந்த சாவுல திருடிக்கிறாள் சாவித்திரிடா, அதை விட 1 இன்ச்சு என் பொண்டாட்டி உச்சுமீங்க. பொண்டாட்டி மாதிரி ஒரு உச்சுமி சத்தியமா சொல்றேன்.
ஏய், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவன். அதான் மச்சான் உன் பொண்டாட்டி குத்தமின்னா நீயே சொல்ல. அதாங்க ஆனா நான் காலையில 7 மணிக்கு தாலி கட்டினேன். ஏய், நைட்டு 10 மணிக்கு எனக்கு முதலிருவேன். ஏய், நீங்க எல்லாம் சிந்தனை பண்ணி ஓ, பாருங்க. சாட்சி கொடுத்தவன். ஆமாங்க. ஏய், ஏய், நீங்க எல்லாம் சிந்தனை என் பொண்டாட்டி ஒத்துமையா இல்லைன்னு இதெல்லாம் நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். சொல்லுடா, சொல்லு. நைட்டு 10 மணிக்கு நீங்க முதலில் வச்சு சொல்லிட்டு சும்மா சந்தோஷமா இருக்கிறேன். பைபாஸ் ரோடு தாண்டி போய் தலைமலை காலை வச்சு. இல்லைங்க, சந்தோஷமாங்கிறேன். ஏய், ஒன்ன பார்த்தா எங்க ஓனருக்கு போன் பண்ணிட்டாரு. என்னடா போனு? என்னடா பட்டு தறி நீ வந்து 3 லட்சம் ரூபாய் பட்டு தறி நீ விட்டு போயிட்டிய, ஆமா. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணமா, நீ எப்ப வருது வாடா கிளம்பின்றாரு. ஆஹா. ஏய், ஏய், நைட் எனக்கு முதல் இருவாச்சா, ஆமா. நான் முதல் இரவு பாக்கட்டா இல்லைன்னா நான் அங்க போய் நீஞ்சு கொடுத்துட்டு வரதா. நான் சுத்தமா இருக்கேன். ஒன்னு என் பொண்டாட்டியா ஏய், ஏய், என்னடா கட்ட? எஜமா கூப்பிடுறாரு, என்னடி சொல்றேன்னு கேட்டேன். ஏய், ஏங்க இது ஆத்துல ஓடுற தண்ணி அடிச்சு போறதுக்கு, இது கிணத்து தண்ணிய நீ எப்போதுமே மொண்டு குடிச்சுக்கலாம், நீ போய்க்கோ. யாருங்க சொல்லுவாங்க. டேய், 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 டேய். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தோம். அது போன்று நல்ல ஒரு மனைவி அமைந்திருக்கடா. சத்தியமா உத்தமிங்க, உத்தமிய பொண்டாட்டி தெரியுமா? உடனே சொல்லிட்டு கிளம்பி அங்க மெட்ராஸ் போயிட்டு 1 மாசம் பொத்து நீஞ்சு கொடுத்துட்டு என் பொண்டாட்டிக்கு அவளும் ஒச்சக்கல்ல வெள்ளம் வாங்கின்னு வரேன். டேய், மெட்ராஸ் போயிட்டு ஏண்டா வீட்டுக்கு வரவும் பொண்டாட்டி என்ன பொருள் வாங்கி வராம பாரு. வாங்கின்னு வந்து கொடுத்துட்டு ஏய், ஏய், தென்னை மலை வச்சுட்டு என் பொண்டாட்டி வீட்டு விழுகிறான். அடியா பொண்டாட்டி விட்டேன் ஒடியாந்தா கட்டு பிள்ளையா பார்த்தா எனக்கு தொடாதீங்கன்ற. ஏண்டா வீட்டுல தூரம் அவன். டேய், வீட்டுக்கு வரோம். அஸ்வசி ஆயிட்டாரு. ஆமா, நீ பாத்து முன்ன சத்தியமா ஊத்துவீங்க தெரியுமா? ஏய்ப்பா உடனே என்னடா சொல்லுது? உடனே 300 ரூபாய் கையில கொடுத்து வா பொண்டாட்டி. ஆ, உனக்கு 300 ரூபாய். எனக்கு முன்னாடி எதுக்குடா? கொடுத்து நான் தான் சுகத்தை கொடுக்க முடியல, ஆமா. நீ எங்கன்னா இப்ப சந்தோஷமா இருந்து எந்த பொண்டாட்டிக்கு சொல்லு. டேய், ஒரு மனைவி ஆ, அப்ப சாப்பிடுற சாப்பாடு கூட விட்டு கொடுத்துருவாங்க. அதானுங்க. ஆனா கணவன் மட்டும் எந்த வகையில இந்த மாதிரி விஷயத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டுட்டேன். என் பொண்டாட்டி விட்டு குளிக்கிறாங்க, ஆமா, இவன் சந்தோஷமா இருந்துட்டு வாங்கன்னு. ஆஹா. அந்த 300 ரூபாய் எடுத்துட்டு போய் 3ஆவது வீட்டு முனிமாட்டை குடுத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வந்தேன். ஆ? என் பொண்டாட்டி வாசல்லே நிக்கிறான். ஏய், போன வீட்டுக்காரர் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு, ஆமா. நான் வீட்டுல வந்து நுழையிட்டு இங்கே நில்லு, நுழையாத உள்ள போவாதுன்னு சொன்னான். ஆ, என்ன அது சத்தியமா ஊத்துவீங்க? டேய் ஒன்னும் வந்து சேரல, ஒண்ணும் பண்ணல, எதுவுமே பண்ணல, முத்தமே சொல்ல எப்படி நம்பத்துனாங்க? 100 முறை சொல்லிருக்கேன். சத்தியமா ஊத்துவீங்க. எல்லாம் இங்க சிந்தனை பண்ணி பாருங்க. என் பொண்டாட்டி ஒரு என்ன கேட்டா, எங்க போய் வந்தா 300 ரூபாய் கொடுத்தா என்ன செஞ்சேன்னு கேட்டா என் பொண்டாட்டி. நான் சொன்னேன், நீ கொடுத்த 300 ரூபாய் 3ஆவது வீட்டு முனிமாட்டை இருந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வந்து நின்ன. ஆமா. என் பொண்டாட்டி சொன்னா, அட பாவி, நான் கொடுத்த 300 ரூபாய் எடுத்துட்டு போய் 3ஆவது வீட்டு முனிமாட்டை கொடுத்து சந்தோஷமா இருந்துட்டு வந்தியா? ஏய், அவங்க வீட்டுக்காரன் யார்கிட்ட வருவான், 10 ரூபா தான் கொடுப்பான். பாவி. ஆரம்பத்துல இருந்து என் பொண்டாட்டி உத்தமி 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 மாறலையும் ஏண்டா வயிற்றுலையும் கீழே அடிச்சுக்கின்னு கடைசியில வந்து ஏய் 10 ரூபாய்க்கு அது விடும். 10 ரூபாய் தான். அது கேவல ஒரு 10 ரூபாய் கொடுப்பான். என் மகனே, டேய், நாளைக்கு இருந்து இந்த பணி வேற தூக்கி விட்டுறாங்க. ஏய், இந்த dress எங்க இருக்கு? அது வேற நிக்கல. எங்க அண்ணன் போலாண்டாங்க புள்ளாண்டா வெளிநாட்டுல இருக்கிற அவன் செல்லு கொரியல்ல அனுப்பிச்சான். இத பொரியல இத கடாதீங்க. ஐகாயிடும். எதுமா நீ தொட்டா அழுக்காயிடுமா? தொட்டா டே சொல்லாத, ஏன்னா புதுசாச்சே இப்ப எத்தாந்து 30 ரூபாய் பாக்குறேன் நானும். இவன் எந்த கம்பெனிக்கு போனாலும் இந்த பணி தான் போட்டு. நானும் எப்ப கீசி போட்டு பண்ணி வச்சு பாத்துக்கிறேன். ஏய், அட பாவி, என்னடா அவள கால தாமரை கட்டில அள்ளி அள்ளி போட்டுறாய். டேய், இது எப்பேற்பட்ட நாடு? தமிழ்நாடு. ஐயோ ஐயோ. ஏயஜமா பணம். ஐயோ டேய் கட்டா என்னாச்சு? ஒன்னு கண்ணு வச்சிருந்தே கபாகுன்னு வாயில போட்டுக்கிட்டியே. என் பொண்டாட்டி எதுமா விட்டுருவா. நீ வாயில போட்டுக்கணா? என் பொண்டாட்டி விட்டால விட்டுருவா.
என் மாமியார் எங்கடா போச்சு ஏதுடா போச்சுன்னு கேட்பாலே 30 தலைமுறை சொத்து அச்சு தாலி கட்டி கொண்டாடி விட்டுருவாளாம் அவன் மாமியார் கேப்பா விவகாரம் கட்டு எதுமா விவகாரம் கட்டு என்னன்னு உண்மை கேளு. என்ன 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 கொஞ்சம் தப்பா நினைக்காதீங்க எங்க மாமியார் வாங்கி கொடுத்த அண்ணாக்கு அவர் அத்துக்கு தூங்குது இது எப்பேற்பட்ட நாடு? சிவசங்கராபுரி நாடு. இந்த சிவசங்கராபுரி பட்டணத்திலே ஜெயமகா சூரன் என்று பெயர் படைத்து வாழ்த்து வருகிறார். எப்பேற்பட்ட பட்டணம்? அந்த தேவர் மூவருக்கு சித்தி வித்தியாசம் 30 முக்கோடி தேவர் 46 ரிஷிகள் எனக்கே அடக்கமாக இருக்குது. கண்டா எப்படி இருக்கு? சீட்டு சந்தோஷம். அந்த தேவர் மூவர் இருக்கின்றார்களே அந்த அலைமகள் வீடு இணை நிகர் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். ஆமா இவர்கள் சிவசங்கரம் என்னுடைய முற்பதாக்கள் இருந்தார்களே அந்த சக்தியுடன் தாய் வர வைத்து அந்த சக்தி வர வைத்து அந்த முருகன் ஆண்டி பயிர் என் தாயாதி எல்லாம் கருவறுத்து ஆகவே ஒரு வாழை மரத்தை வெட்டினால் மற்றொரு வாழை கண்டு எப்படி துளிர்ந்து வருகின்றதோ அது போன்று ஒருவர் ஒருவன் உதித்துக் கொண்டே வருகிறோம். இருப்பினும் இன்றைய நாளையில் எவனோ தெரியல சாராயம் நினைக்கிறான். என்ன சொல்றான் உள்ள எனக்கு ஆகாதுடைய நாமத்தை உச்சரிக்கின்றான் நாராயணா நீ சாராயன் சொல்ற தீவனம் என்றால் அடுத்து